அது ஸ்பைடர்மேன் தானே? வண்டி நிறுத்துங்களேன். கிழிச்சது வண்டி நின்னுக்கிட்டு தானே இருக்கு. மெசேஜ் நீ பாத்தியா? என்ன மெசேஜ்? அத பிரிச்சுக்கிட்டு இருந்ததே. ஓ அதுவா? அது ஓ வேலை தானா? உனக்கு தெரியாதா? நான் அது ஒழுங்காவே படிக்கல. அப்ப நானே சொல்லட்டா? ஐ லவ் யூ போட்டிருந்தது. Dwayne, I love you. அதோட நீ நம்மளை பத்தி சொன்னது தப்பு. நீ எதை பத்தி சொல்ற? நம்ம வேற வழியில போறோம்னு சொன்ன. ஆனா அது உண்மை கிடையாது. நீ தான் என்னோட வழிகாட்டி. நான் எப்பவும் உன்னதான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம ஒன்னா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நிறைய காரணங்கள் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா இனி அதை யோசிக்கிறதா இல்ல. எந்த சத்தியத்தையும் யோசிக்கிறதா இல்ல. என் வாழ்க்கையிலேயே சரியான முடிவு எடுத்திருக்கேன். என் வாழ்க்கையை நீ தாக்குற முடிவு. அதனால நானும் உன் கூட வரலான்னு இருக்கேன். இங்கிலாந்துக்கு 2 பேரும் போறோம். நான் உன்னை விடுறதா இல்ல. நீ எங்க போனாலும் நான் அவன் கூட இருப்பேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன். அது மட்டும் இல்ல, அங்கேயும் குற்றங்கள் நடக்குதான். அதாவது இங்கிலாந்துல நிறைய குற்றங்கள் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அங்கதான் பின் லேடன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காராம். என்ன, அவர் சாகலையா? உயிரோட தான் இருக்காராம். நீ கேள்விப்படலையா? அவன் தான் நகரத்தோட பவரை கட் பண்ணிருக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியல. உடனடியா ஒரு டெக்னிக்கல் பர்சன் இங்க வர சொல்லுங்க. போன் எதுவும் வேலை செய்யல. யாராவது டெக்னிக்கல் பர்சன் இங்க கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அவன் நகரத்தையே இருட்டாக்கி இருக்கானா? கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கணும். ஏதாவது பேக்கப்? எனக்கு தெரிஞ்ச பவர் பிளான்ட்ல ஒரு எமர்ஜென்சி ரீசெட் இருக்கு. அவன் டிரான்ஸ்மிஷன் லைனை கட் பண்ணிட்டா அப்புறம் பேக்கப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனை எப்படி தடுக்கிறது? அவன் பக்கத்துல போனாலே என் வெப் ஷூட்டர்ஸை எரிச்சிடுறான். அவன் உடம்புல கிரவுண்ட கனெக்ட் பண்ணியா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். ரப்பர், பிளாஸ்டிக். நீ காந்த சக்தியை பயன்படுத்தினியா? அதுவும் இல்ல, காந்த சக்தியை பயன்படுத்தல. ஓகே, 8th சயின்ஸ் கிளாஸ்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? ஒரு பேட்டரி வச்சு ஆணிய மேக்னடைஸ் பண்ணோம்னா அதுல எலக்ட்ரிக் சார்ஜ் உண்டு. அதேதான். நியூயார்க், பதில் சொல்லுங்க. நான் பேன் நேஷனல் 273 இருந்து பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? எங்களுக்கு பதில் சொல்லுங்க. ரேடியோ தான் வேலை செய்ய மாட்டேங்குது. வீட்டுக்கு போங்க ஆபீசர். ஸ்பைடர்மேன். அப்பதான் 19% இருந்த கேப்டன் ஜார்ஜ் ஸ்டேசி. அவர் யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஜம்பர் கேபிள்ஸ். ஜம்பர் கேபிள்ஸ்? ஆமா, அதோட காப்பர் வயரும் தேவை. நான் சாதாரணமா பேசுறதை விட இப்ப ரொம்ப சத்தமா பேசுறேனா? ஆமா. ஓ ஓசேட் கிரவுண்டா வேலை. ஓகே, சீக்கிரம் பண்ணு. ஓகே, ட்ரை பண்ணு சீக்கிரம். ஓகே, இது வேலை செய்யும் போல. இதனால சயின்ஸ் கிளாஸ்ல நான் இப்போ ஃபர்ஸ்டா இருக்கேன். வழி இது தொடச்சிக்க. சரி, நான் கிளம்புறேன். நானும் கூட வரேன். இல்ல, நீ அங்க வர வேணாம். நான் வருவேன். அங்க வரது உனக்கு தான். நான் உன் கூட தான் வருவேன். கிரிட்ட பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை ரீசெட் பண்ணவும் தெரியும். நான் உன் கூட வருவேன். இல்ல. ஓகே. வாய மூடு. நீ என் கூட வரலாம். முதல்ல பேனட்ட போடு. சாரி, ஐ லவ் யூ. கோச்சுக்காத. பீட்டர், இதெல்லாம் வேலை செய்யணும். பேக்கப் ஜெனரேட்டர் கூட வேலை செய்யல. உடனே இன்ஜினியரை கூப்பிடு. எனக்கு உடனே ரெஸ்பிரேட்டர். அது பேட்டரியில தான் வேலை செய்யுது. நான் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். இதோ வந்துட்டேன்.
மின்சார இடையூறுகளை சந்திச்சிட்டு இருக்கோம். கருவிகள் தவறா வேலை செய்யுது, ரேடார் செயல் இழந்துருச்சு. நாங்க இங்க கண்மூடித்தனமா பறந்துட்டு இருக்கோம். பேசுறது கேக்குதா? அவர் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. சார், தரையிறங்க காத்துட்டு இருக்க 2 ஃபிளைட்டும் ஒரே பாதையில இருக்கு. மோத எவ்வளவு நேரம்? 4.5 நிமிஷம் தான். கிளாக் ஆன் பண்ணு, சீக்கிரம் ஆன் பண்ணு. நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட ஸ்பைடர்மேன். இந்த பவர் கிரிட்டை வடிவமைச்சதே நான் தான். எனக்கு சொந்தமான இதை இப்ப நான் திரும்ப எடுத்துக்க போறேன். எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இனிமே இங்க இருக்க எல்லாருக்கும் நான் தான் கடவுள். உனக்கு கோயில் கட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த தடவை நடக்காது. என்னால எதிரையும் எதிர்க்க முடியும். பார்க்கறியா? ஒழுங்கா சரணடைச்சிடு. ரொம்ப தேங்க்ஸ் குவென் ஸ்டேசி. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் விடாம பயங்கரமா வலிக்குது. இது வேறையா? இப்படி புரட்டி எடுக்குது. ஸ்பைடர்மேன், இதை நீ எதிர்பார்க்கல. உன்ன கார்லயே கோத்து விட்டு போறேன். என்னால வர முடியாதுன்னு நினைச்சியா? நீ இங்க வந்திருக்க கூடாது. இதுக்குள்ள நான் பயப்படுற பொண்ணு நினைச்சியா? உனக்கு என்னால மட்டும் தான் உதவ முடியும். நீ எதுக்காக இங்க எனக்கு வந்த? தான் உன்னோட செயல்பாடுகளை பத்தி தெரியும். எதுவா இருந்தாலும் என்னால நானே சிஸ்டம் அதை ரீசெட் பண்ண முடியும். இங்க பாரு. நீ இங்க இருக்க கூடாது. நான் விளையாட்ட சொல்லல, நான் சீரியஸா சொல்றேன். நீ இங்க இருக்க உன்னை கூடாது. சொல்ற இங்க இருந்து கேட்க. போயிடு. நான் முடிவெடுத்த யாராலையும் மாத்த முடியாது. சரியா? இந்த முடிவை நானா தான் எடுத்திருக்கேன். புரிஞ்சுதா? என்னோட முடிவு. மாத்த நினைக்காத. அவனை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லு. ஓகே, அவனுக்குள்ள மின்சாரம் இருக்கணும். அவன் ஒரு பேட்டரி மாதிரி. பேட்டரியை ஓவரா சார்ஜ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அது வெடிச்சிடும். அதேதான். அப்ப அவன் சக்தி அவனுக்கு எதிராக பயன்படுத்தணும். பெர்ஃபெக்ட். ஓகே. என்னால பவர் லைனை ரீகனெக்ட் பண்ண முடியும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் சிஸ்டம் ரீசெட் பண்ணு. ஓகே, நான் சொன்ன உடனே பவர் ஆன் பண்ணு. அந்த லீவரை இழு. என்ன ஆனாலும் சரி, பீட்டர். நான் சொன்னதை மட்டும் செய்.